ஹலோ வீவர்ஸ், கடைசி 20 நாட்கள்ல கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்கப் போகிறது. ஆமாங்க, இந்த 2025 கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துடைய கடைசி 20 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம். அந்த வகையில தான் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கடைசி 20 நாட்களிலாவது ஏதாவது சொல்லும்படியான முன்னேற்றமானது கிடைக்கக்கூடுமா, இல்லை என்றால் வழக்கத்தை போல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளாகவே இனி வரப்போகின்ற நாட்களும் இருக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இனி நம்ம கொஞ்சம் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும். கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. பெருமாளுடைய ஆசீர்வாதத்தால எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 12/12/2025 இருந்து வரப்போகின்ற 31/12/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள்ல கிரக நிலைகளை வைத்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல புதன், தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்துல சனி மற்றும் ராகு, களத்திர ஸ்தானத்துல சந்திரன், லாபஸ்தானத்துல குரு, ஐன சைன போகஸ்தானத்துல கேது என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. இதை வைத்து தான் பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. கன்னிராசி நேயர்களை, கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த கடைசி 20 நாட்களானது எதிர்பார்த்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே இந்த விஷயங்களானது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல இப்போது உங்களுக்கு சாதகமான வெற்றியானது கிடைக்க போகிறது. மனதுல தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. எதையுமே நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. துணிச்சலோடு எதுலையுமே நீங்க ஈடுபட்டு அதுல ஒரு கை பார்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. என்ன ஆகிட போகுது, எதுவாக இருந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போது உங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பித்து விடும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயங்களானது இந்த கடைசி 20 நாட்கள்ல நடக்க போகிறது. பொதுவாகவே இந்த 2025 வருடம் முழுவதுமே கன்னிராசி நேயர்கள் அனுபவிக்காத பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. வருடம் ஆரம்பித்ததுல இருந்து இப்போது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை கன்னிராசி நேயர்கள் சந்தித்து இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா தொழில் ரீதியாக மிகப்பெரிய முடக்க நிலையை சந்தித்து இருந்தாங்க. கையில பெருசா வருமானமானது இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது. அதற்கேற்ப உடல் ஆரோக்கியத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருந்தது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள், தொடர்ந்து அம்மா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள், நிறைய மருத்துவ செலவுகள் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களானது நடந்துட்டு இருந்திருக்குங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்பவே பாத்தீங்கன்னா பிரச்சனையாகவே இருந்திருக்கும். இதனால நிறைய மருத்துவமனைக்கு நீங்க சென்று வந்த அனுபவமுமே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு ஒரு சில முக்கியமான நல்ல விஷயங்கள் நடக்காதா அப்படின்னு ஏக்கத்தோடு காத்துட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்லையும் தொடர்ந்து தடைகளும் தாமதங்களுமாகவே இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் கன்னிராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே இருந்து கொண்டு இருக்காங்க. இனி வரப்போகின்ற இந்த 2025 கடைசி 20 நாட்களிலாவது ஓரளவுக்கு மாற்றமானது ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குங்க. உங்களுடைய மனசுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா புது தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே பாத்தீங்கன்னா உண்டாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எதையுமே நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலானது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 விஷயமுமே உங்களை நல்ல வழியில பாத்தீங்கன்னா வழிநடத்தி செல்லும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களது எண்ணப்படியே எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்படக்கூடிய வகையில சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது நம்ம மனசார பாத்தீங்கன்னா பாசிட்டிவிட்டியா நம்ம நினைக்க இந்த பிரபஞ்சமே அதை நமக்கு நல்லபடியாக சாதகமாக்கி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போலதாங்க நீங்க மனசார பாத்தீங்கன்னா இந்த நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க. அதே போல
போல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயந்துக்காதீங்க. எல்லாத்தையுமே நம்மளால் சமாளிக்க முடிய ஆற்றல் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற அந்த வித துணிச்சலோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லதாக நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டமானது அதிகரிக்குங்க. கௌரவம், அந்தஸ்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உயரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இத்தனை நாட்களாக உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட இப்போது உங்களை வியந்து பார்ப்பார்கள். அந்த அளவிற்கு உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. வீண் செலவுகளுமே அவ்வப்போது உண்டாகலாம். இது ஒன்றும் பெருசு கிடையாதுங்க. அதாவது புதிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஆல்ரெடி இந்த வருடம் முழுவதுமே ஏகப்பட்ட வீண் செலவுகளானது உண்டாகி கொண்டு தாங்க இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா மருத்துவ செலவுகளாக அது வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையானது இனி வரப்போகின்ற நாட்கள்லையும் இந்த வீண் செலவுகள் மட்டும் கொஞ்சம் தொடரலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க. எந்த விஷயங்கள் செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து பார்த்து நிதானமாக இது செஞ்சா அடுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்ம செய்வதன் மூலமாக சில இடங்கள்ல வீண் செலவுகள் ஏற்படுது இல்லையா, அதை எல்லாமே நம்ம தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே கன்னிராசி நேயர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடும். மேலும் கன்னிராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா ஈடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப நாட்களாகவே தொழிலானது இப்படியே இருந்து கொண்டு இருக்கு, அதாவது மந்த நிலையிலேயே இருந்து கொண்டு இருக்கு. இனி தொழிலில் ஒரு நல்ல மாற்றமானது ஏற்படணும், தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும், இப்படியே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொழிலில் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்களையும் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சில வழிகளையும் பார்த்தீங்கன்னா உருவாக்குவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதற்கான முழுமையான முயற்சிகளில் இப்போது நீங்க இறங்குவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு தேவையான பண உதவியுமே உங்களுக்கு தக்க சமயங்களில் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றக்கூடுங்க, சமாளிக்க அதையுமே முயன்று வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேர காலத்தில் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சோர்வுகள் அனைத்துமே நீங்கி புது தெம்புடனும் உற்சாகத்துடனும் செயல்படுவீர்கள். எதையுமே நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோடு நடந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களது திறமையால அலுவலக பணியை நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழுமையான முயற்சியை போட்டு ஒவ்வொரு வேலைகளையுமே நீங்க செய்துட்டு வருவீர்கள். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்க போகிறது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப காரியமானது நடைபெற போகிறது. ரொம்ப நாட்களாகவே குடும்பத்தில் இந்த சுப காரியம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்பவே அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட சுப காரியமானது இப்போது நடக்க போகிறது. மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுத கழிக்கக்கூடிய வகையிலேயும் சூழலானது இருக்க போகிறது. ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழக்கூடிய அளவுக்கு இப்போது சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. ஆன்மீக பணிகளில் நாட்டமானது அதிகரிக்க போகிறது. இதன் மூலமாக மனசுக்குள்ள ஒரு புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் பாசிட்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்டாக போகிறது. நண்பர்களின் மூலமாக சில உதவிகளானது உங்களுக்கு தக்க சமயங்களில் கிடைக்க போகிறது. வாகன லாபமானது ஏற்பட போகிறது. தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களாகிய உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனாருக்கும் இடையே ஏகப்பட்ட பிரச்சனைகளானது இருந்திருக்குங்க. அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. வெளி தொடர்புகள்ல எச்சரிக்கையாக இருக்கணுங்க. பெண்களுக்கு என்னப்படி தன்னுடைய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையிலையும் கன்னிராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. செலவுகளை குறைக்க திட்டமிடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு பக்கம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயரப்போகிறது. கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்து வந்த ஒரு வேலையை உங்களால செய்து முடிக்க முடியுங்க. அரசு தொடர்பான பணிகள்ல உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடும். அதுல பெருசா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. எண்ணிய காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகக்கூடிய வகையிலையும் திருப்திகரமாக இருக்க போகிறது. மேலும் அரசியல் துறையை சார்ந்து இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு ஆலோசனையில ஈடுபடுவீர்கள். தேவையான நிதி உதவியானது கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பணி சுமையானது குறைந்து காணப்பட போகிறது. நிலுவையில இருந்து வந்த பணமானது கைக்கு சாதகமாக வந்து சேரப்போகிறது. மேலிடத்திற்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவங்களுடைய நன்மதிப்பையும் பெற்றுக்கொள்வீர்கள். மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக கன்னிராசி நேயர்கள் இருப்பின் பாடங்களால் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லதுங்க. திட்டமிட்டு செயலாற்றுவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான
உழைப்பினை கொடுக்க வேண்டியதாய் வரலாம். வேலையில கவனமுடன் செயல்படுவது உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் புதன்கிழமைகள்ல நவக்கிரகத்துல புதனுக்கு பால் அபிஷேகம் செய்து தீபமேற்றி வணங்கி வருவது புத்தி சாதுரியத்தை தரும் அப்படின்னு சொல்லலாங்க. சிக்கலான பல பிரச்சனைகளையுமே எளிதாக பாத்தீங்கன்னா தீர்க்கக்கூடிய ஆற்றலும் பக்குவமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே கன்னிராசி நேயர்கள் மறக்காம பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில விஷயங்களை எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது ஏற்படுங்க. மேலும் இனி வரப்போகின்ற இந்த கடைசி 20 நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் பாசிட்டிவிட்டியும் கிடைத்து அதன் வழி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வழியான முன்னேற்றத்தை அடைவீர்கள். இருந்தாலுமே செலவுகளுமே அதிகரிக்கக்கூடும் என்பதால வீண் செலவுகள் ஏற்படுவதை குறைத்துக் கொள்வதற்கு எது செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து பார்த்து நிதானமாக யோசித்து செயல்படுங்க. அதன் மூலமாக வீண் செலவுகள் அவ்வப்போது ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கும் ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.